மீண்டுமாக நம் ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவ சமூகத்தினராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு உதடுகள் அசைகிறது, உள்ளமும் தூரமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதே சமூகத்தில் வந்திருக்கிறோம் அவரை துதிப்பதற்கு. அவர் ஆராதித்த நாளில் கூட இத்தனை கேட்டு மத்தியில் கூட தேவன் நமக்கு பெரிதான ஒரு கிருபை தேவன் நம்முடைய வாழ்விலே கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானம் பண்ணுவோம். இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி நாம் யாவருக்கும் தெரிந்திருக்கிறதான ஒரு வேத பகுதி ஆதியாகம புத்தகம் 26ஆம் அதிகாரத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் யாவருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். மிகவும் பிடித்த ஒரு வேத பகுதி. என்னென்று சொன்னால் அங்கே அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் அங்கே ஈசாக்குடைய வாழ்வை என்ன பண்ணினார்? ஆசீர்வதித்தார். வேதத்திலேயே முதல் மனிதனாக 100 மடங்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று ஒரு மனிதனுடைய வாழ்வின் சரித்திரம். அல்லேலூயா. தேவன் அங்கே ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே குறிப்பிட்ட நிலையிலே பார்க்கும் போது அந்த மனுஷனுடைய வாழ்விலே 100 மடங்கு தானே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர். எனக்கு அநேகருடைய வாழ்விலே பார்க்கும் போது அப்படிப்பட்ட ஒரு ஆசை உண்டு. இருக்கா இல்லையா? நமக்கு எல்லாம் சொல்லுங்களேன், இருக்கா இல்லையா? ஆசீர்வதிக்கப்படும். யாரை போல ஆசீர்வதிக்கப்படும்? ஈசாக்கை போல ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் ஆசீர்வாதங்களை பெருக்கிக் கொண்டே வருகிறார். யோபுக்கு இரட்டத்தனையாய் கொடுத்த தேவன் இல்லையா? ஆண்டவர் யோபுக்கு இரட்டத்தனையாய் கொடுத்தார். ஈசாக்குக்கு 100 மடங்கு கொடுத்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இப்போ இரட்டத்தனையா யோபு போல ஆசீர்வதிக்கப்படணுமா? ஈசாக்கை போல 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணுமா? இஸ்ரவேல் ஜனங்களை போல 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணுமா? சொல்லுங்களேன். 1000 மடங்கு. ஆசை யாரையும் விடாது. அல்லேலூயா. சரி, அப்போ 1000 மடங்கு ஆசீர்வாதமும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவையா இருக்கிறது. அப்ப தேவனும் பார்க்கும் போது எல்லா மனிதனையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இந்த வேத பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறான காரியம் என்ன? ஆண்டவர் இங்கே ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எல்லாருக்கும் அதான் தெரிகிறது. ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்திலே அவன் விதை விதைத்தான். அவன் விதைத்த விதைகளை தேவன் எத்தனை மடங்கு மாற்றினாரா? அவன் 100 மடங்கு அறுவடை செய்யபடியான ஒரு மேன்மை தேவன் அவன் வாழ்வு கொடுத்தான் என்று நாம் எல்லாரும் சந்தோஷப்பட்டுக் கொள்கிறோம். அல்லேலூயா. ஆனால் தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற போது அந்த மனுஷனுடைய குணங்களை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் சொன்னாரு. ஆனா 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஜனங்கள் கானானுக்குள்ள போல. அல்லேலூயா. ஏன் கானானுக்குள்ள போல அப்படின்னு சொன்னா அவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவனை விட்டு விலகி போனார்கள். தேவனுக்கு விரோதமான பாவங்களை செஞ்சதுனால அவருடைய கானானுக்குள்ள போக முடியாமல் போயிடுச்சு. யோபுடைய வாழ்க்கையில இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். யோபுடைய வாழ்க்கையில இரட்டத்தனையான நன்மையெல்லாம் ஆண்டவர் கொடுத்த இழந்து போனதற்கு பதிலாக எல்லாம் இரட்டத்தனையாய் கடந்து வந்தது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அதுக்கு முன்னாடி ஒரு சோதனை இருந்தது. அல்லேலூயா. சோதனை செய்கிற மனுஷனே பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட ஆசீர்வாதம் தேவை. இந்த 11வது மாதத்துல வந்திருக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிற புதிய ஏற்பாட்டு நாட்களை பார்க்கும் போது அவர் பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நாம நிரப்புகிற தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டுடைய பரிசுத்தவான்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன? ஆடு மாடு தரமான வேலைக்காரர்கள் பணிவிடைக்காரர்கள் அவர் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். புதிய ஏற்பாட்டு நீதிமான இருக்கிற நமக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் என்ன என்றால் எனக்கு மாம்சத்துக்குரியதானே பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒருவேளை அந்நிய பாஷை அடையாளம் இல்லாம வருது. இன்னைக்கு அந்நிய பாஷை நாம பேசும் இல்லையா? அன்றைக்கு ஒருவேளை ஆபிரகாமுடைய வாழ்க்கை அவன் நீதிமான் எல்லாம் ஆபிரகாம் பிசாசு ஒன்னா பைபிள் சொல்லல. ஆனா இன்னைக்கு சாதாரண இருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் இன்னைக்கு அசுத்தாவினை துரத்துகிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசனம் சொல்லுகிறோம். ஆவின் கனிகள் அநேகருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆவிக்குரிய வாழ்க்கையில புதிய ஏற்பாட்டு நீதிமன்றம் இருக்கிற நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உண்டு, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை உண்டு. அன்பான தேவச்சனமே இந்த பகுதியில் நாம் வாசிப்பா நமக்கு தெரிந்த அந்த 12ஆம் வசனத்திலே ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வரனாக
மனிதனாகி வர வர இருக்கிறதால் மகா பெரிய மனிதனாய் அவன் எங்க மாறினான்? பெலிஸ்தருடைய தேசத்திலே அவன் கேரான் என்று சொல்லப்பட்ட இடத்திலே குடியிருக்கிறதான ஒரு தேசத்திலே அங்கே ஜனங்கள் வாழ்கிற ஜனங்களுக்கு நடுவிலே ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அந்த ஜனங்கள் பொறாமைப்பட்டு அவனை விரட்டும் வழியான ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்களேன். அவர் யாருடைய தேவனா இருக்கிறார்? நம்முடைய தேவனா இருக்கிறார். நேகருடைய ஜெபங்களை பார்க்கிறோம். இந்த பழைய ஆட்களுடைய ஜெபங்கள் எல்லாம் பார்க்கும்போது வேதாந்த சகோதரர் மரித்து போனார்கள். அவங்க ஜெபம் பண்ணுவதெல்லாம் எங்கள் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் கர்த்தாவே அப்படின்னு தான் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஜெபத்திலே நாம் யாரை நாம் உரிமை கொண்டாடுகிறோம்? ஆபிரகாமின் ஈசாக்கையும் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை ஆசீர்வாதத்துடைய பிள்ளைகளாக நாமே அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் ஆபிரகாமின் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னே அவனுக்குள்ளே நல்ல மனதா இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அப்பதான் ஆசீர்வாதம் இல்லை, அப்பதான் என்னுடைய வாழ்க்கை நன்மை, அப்பதான் நம்முடைய வாழ்க்கை தேவன் நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். ஈசாக்குடைய வாழ்க்கையில கொடுத்தாருன்னா அப்படியே ஆபிரகாம் நிமித்தமா ஈசாக்கு அப்படியே மாறி வளரல. ஆபிரகாமுக்கு எப்படியெல்லாம் தேவன் கட்டளையிட்டாரோ அதே போல ஈசாக்குடைய வாழ்க்கையும் சில காரியெல்லாம் தேவன் கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஈசாக்குடைய வாழ்க்கையில அதெல்லாம் கை கொள்ளுகிற போதுதான் அவள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வந்தது. இன்னைக்கு கற்பனைகளின் பிரமாணங்கள் கை கொண்டு நடக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதம். தேவன் சொல்லுகிற பாதையிலே தேவன் விரும்புகிற வழிகளே நாம் அவரோடு இணைந்து ஓடுகிற போதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா காலத்திலும் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க பார்க்கிற ஈசாக்கு வாழ்வுடைய ஆசீர்வாதம் என்று வேத பகுதியில் சொல்கிறதை பார்க்கிறோம். அந்த ஆபிரகாம் நாட்கள் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் வேறொரு பஞ்சம் ஈசாக்குடைய நாட்களிலே உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஈசாக்குடைய நாட்களிலே உண்டானதான இந்த பஞ்சத்தின் நாட்களிலே ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எகிப்துக்கு போகாமல் நான் சொல்ற தேசத்துல குடியிரு. அவ்வளவுதான். கொடுக்கிற ஒரு காரியம். எங்க போகக்கூடாது? எகிப்தின் தேசத்திற்கு நீ போகாமல். இப்போ தேவன் ஒரு கட்டளை தேவன் கொடுக்கிறார். இந்த கட்டளைக்கு யார் என்ன செய்யணும்? ஈசாக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாம் நாட்கள் ஒரு பஞ்சம் வந்தது. ஆபிரகாம் அப்பொழுது எங்க போய்விட்டானா? எகிப்தின் தேசத்துக்கு போனார். அப்போ தேவன் ஆதியிலேயே கர்த்தருடைய ஜனங்கள் எங்கே போகிறதை விரும்பல, எகிப்துக்கு போகிறதை தேவன் விரும்பவில்லை. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் போனது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. ஆனா ஆபிரகாம் எகிப்து அது முழுவதும் செழிப்பான இடமா இருக்கிறபடினாலே, அது நைல் நதி ஓடுகிறபடினாலே, அங்க இருக்கிற நெருங்கஜீவனுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கபடியால் பஞ்ச காலம் வந்த போது ஆகாரம் எதிர் தேசத்துக்குள்ளாய் கடந்து போகிறார். ஆனா இப்ப ஆண்டவர் ஈசாக்கு சொல்லுகிறார், உங்க அப்பாவை போல நீ எங்க போயிடாத, எகிப்துக்கு போகாதே. அல்லேலூயா. இப்ப அவர் சொல்றாரு, நான் சொல்லுகிற தேசத்திலே குடியேறு. இரண்டாம் வசனத்தில் சொல்றாரு, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியேறு. முதல் கொடுக்கிற ஒரு கட்டளை. தெய்வம் எப்பொழுதும் அவர் நேசிக்கிற ஜனங்களுக்கு, தெய்வம் நேசிக்கிற மக்களுக்கு, தெய்வம் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நடக்க வேண்டிய வழிகளை கட்டளையை தெய்வம் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? நான் சொல்லுகிற தேசத்திலே குடியேறார்கள் சொன்னா ஈசாக்கு சொந்தமாய் எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது. ஈசாக்கு யாரை சார்ந்து வாழ வேண்டும்? கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். எகிப்துக்கு போக முடியாது. எகிப்துக்கு போவதற்காக வேறொரு தேசத்திற்கு போக முடியாது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற தேசத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த ஈசாக்குக்குள்ள இருக்கிற முதல் பண்பு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான் கீழ்ப்படிதல். ஈசாக்குக்குரியது. அல்லேலூயா. ஈசாக்குடைய வாழ்க்கையில எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது? கீழ்ப்படிதல் கற்றுக் கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். அன்பான தேவ சொன்னமே, ஆசீர்வாதத்துடைய முதல் வழி, ஆசீர்வாதத்துடைய நன்மைக்குரிய முதல் வழி என்ன? கர்த்தர் நாம் நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு முதலாவது தேவன் சொல்லுகிற வார்த்தையை நாம் செவிப்படுத்தி கேட்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. கீழ்ப்படியாமல் போகிற போது நாம் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளவே முடியாது. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்றால் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஜனமாக இருக்கிற விசுவாசிகளாக ஆனாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? அவர் சொல்லுகிறது எந்த ஒரு மனுஷன் தன்
வாழ்க்கையை கை கொள்கிறானோ, எந்த ஒரு மனுஷன் அவர்கள் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைப்படி செய்ய நினைக்கிறானோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார், 2 மடங்கு ஆசீர்வதிப்பார், 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார், வானம் கொள்ளாமல் போக மாட்டோம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய வார்த்தை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஈசாக்கு ஒரே வார்த்தை சொல்றது கீழ்ப்படிதலை ஆண்டவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தை பார்க்கும் போது அங்கே நான் பார்த்த 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் புத்தகம் 22:9 வாசிப்போம். உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி கட்டி அங்கே பார்க்க ஈசாக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம் எங்க அப்படின்னு சொன்னால் தன் ஜீவனை அர்ப்பணமாய் வைத்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுகிறார். அப்பாவோடு கூட ஆண்டவர் சொன்ன தரிசனத்தை அறியாமல் ஈசாக்கு போகிறார். அவர் நமக்கு மாத்திரம் தரிசனம் தெரியும், வேலைக்காரனுக்கும் தெரியாது, ஈசாக்கும் தெரியாது. ஆனா போகிற போதெல்லாம் ஈசாக்குல ஒரு கொஸ்டின் இருக்கு, என்ன தெரியுமா? எல்லாமே இருக்கிறது, ஆண் மட்டும் என்ன பண்ணிக்க. அப்பா எப்போ பலி செலுத்தினாலும் கூட என்னது கொண்டு போவார்? ஆடு கொண்டு போவார். ஈசாக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இப்படி ஈசாக்கு கேட்டுட்டே வருகிறார். அவள் பிரயாணமுறை 3 நாட்கள் போகிறார்கள். குறித்த இடம் வருகிறது. அப்பொழுது பலிகளுக்கு எல்லாம் காரியங்கள் செய்யப்படுகிறது. இப்ப ஈசாக்கு கேட்கிறான், அப்பா எல்லாமே இருக்கிறது, மறுபடியும் கேட்கிறான், ஆடுகள் எங்கே என்று கேட்கிறதை பார்க்கிறோம். எல்லாம் முடிச்ச பிறகு ஆபிரகாமுடைய கால்களை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல வைத்து தன் கத்தியும் போகினான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஈசாக்குடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இல்லாது இருக்குமானால் ஒருவேளை அதை பலிபீடத்தின் வைத்திருக்க முடியாது. அல்லேலூயா. ஈசாக்கு பலி செலுத்தும் போது ஏறக்குறைய 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு சிறு குழந்தை அல்ல, ஏற்கனவே நம்முடைய வயசு டீனேஜில் இருக்கிற ஒரு வாலிபர் அந்த நிலைக்குள்ள இருக்கிற ஒரு மனிதனை கட்டி ஒரு பலிபீடத்தின் மேல் வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க, தகப்பனுடைய வார்த்தைக்கும் கற்பனைக்கும் தகப்பனுடைய கட்டளைக்கும் கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் மாத்திரம்தான் தன் ஜீவனை அர்ப்பணிக்க முடியும். அப்ப ஈசாக்குடைய வாழ்க்கையில அந்த கீழ்ப்படுகிற அந்த குணாதிசயமான வாழ்க்கையில் இருக்கிறபடியால் ஆண்டவர் இப்போது சொல்லுகிற போது கூட நான் சொல்லுகிற தேசத்திலே குடியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உரைத்த போது ஈசாக்கு அந்த வார்த்தைக்கு முழுவதுமாய் செவி கொடுத்தார். அல்லேலூயா. எகிப்தை நினைச்சு பார்க்கல. அப்பா போல எகிப்து போன்ற ஆசிரியர்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொன்ன பிறகு எகிப்துக்கு போகாமல் அவன் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன தேசத்திலே கேராகிலே அவன் குடியிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையுடைய ஆசீர்வாதத்துடைய முதல் அடையாளம் என்ன? தேவன் கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு செவிப்படுத்த உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நாம் உண்மையாய் கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொன்னால் கர்த்தர் விதிக்கிற அத்தனை கட்டளைகளையும் பிரமாணம் நாம் கை கொண்டு ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் பயந்து நடக்கிற போது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் பஞ்ச காலத்தின் நடுவிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் நம்ம கிட்ட தான் இருக்குது, நம்ம பக்கத்துல தான் இருக்கிறது. நானும் எதிர்பார்க்கிற வாரியம் என்ன? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். வேதத்தில் அநேக பரிசுத்தமானவர்கள், அநேக தெய்வ மனிதர்கள் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படித்தார்கள். ஆனால் யோனாவுடைய வார்த்தையை பார்க்கும் போதோ கீழ்ப்படியாமல் ஓடினார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிற ஒரு மனுஷனாய் இருந்தார். கர்த்தருக்கு என்று பக்தி வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற யோனாவை ஆண்டவர் குறிப்பிட்டதான நினைவை பட்டத்திற்குள்ளாய் அனுப்புகிறார். ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லும்படி அனுப்புகிறார். ஆனால் யோனா நினைவுக்கு போகவில்லை, தர்ஷீஷுக்கு போனான் என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். ஆனா யோனா கீழ்ப்படியில. ஆனா யோனாவோடு இருந்த எல்லா விதமான காரியங்களும் கீழ்ப்படிது. காற்றவருக்கு கீழ்ப்படிந்தது. அங்க இருக்கிற மீன், ஆயத்தமானப்பட்ட மீன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. அவர் உருவாக்கின ஆமணக்கு சொல்லி அது கீழ்ப்படிந்தது. அந்த ஆமணக்கு சொல்லி மேல தேவன் உருவாக்கின அனல் காற்று ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது என்று பார்க்கிறோம். அப்படின்னா தேவன் உருவாக்கி வைத்திருக்கிற அத்தனை அண்ட சராசரி சார்ந்திருக்கிறவர்கள் யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது. பாருங்க, யோனா ஒரு மனுஷனை கீழ்ப்படியல, ஆனா காற்று ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறது. மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். யோனா வந்து விழுந்த உடனே அது 3 நாட்கள் சுமந்து கொண்டு போனது. இப்ப பாருங்க, ஒரு மீனுடைய வயிற்றுல 3
நாட்கள் ஒரு மனுஷன் இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் சுமந்து கொண்டு போய் அவன் செய்ய வேண்டிய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த இடத்துக்கும் போக வேண்டுமோ அதே இடத்துல கொண்டு போய் அவனை கற்கிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. என்னான தேவச்சனமே அதுக்கு பின்பதாய் பார்க்கப்படும் போது அங்கே இருக்கிற காற்று, அங்கே இருக்கிற அந்த செடி எல்லாருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவனுடைய வார்த்தைகள் செய்கிறது. ஆனால் இன்றைக்கு அவனை சாயலால் உருவாக்கப்பட்ட மனுஷனா இருக்கிற, அவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனா இருக்கிற யோனா தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, கீழ்ப்படிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கணவர் கல்யாணத்தினுடைய தண்ணீர்கள் ரசமாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கீழ்ப்படிதலை பாருங்கள். வேலைக்காக எல்லாவற்றும் என்ன பண்ணாங்க, கீழ்ப்படித்தார்கள் சொல்லுவதை பாருங்கள். ஆண்டவர் பேதுரு பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் ஆழத்தை தள்ளி கொண்டு போய் என்ன பண்ணுவா, வலையை போடு என்று சொல்லுகிறார். அங்கே போடு என்று சொன்ன உடனே அவன் சொல்கிறார், நாமளோட பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகியோர் இப்போது நாம் எப்படி போடுறோம், உங்களுடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன். ஒரு பெரிய மனிதன் ஆண்டவரை பார்க்கிறோம், வயதில மூத்தவனாக இருக்கிற ஒரு பேதுரு ஆண்டவருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டிருக்கிற அந்த ஒரு சில வினாடிகளிலே ஆண்டவரை வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நம்பிக்கையினாலே சொல்லுகிறார், நாங்கள் திராகம் கொள்வதும் பிரயாசப்பட்டு வந்திருக்கிறோம், ஒன்றுமே எங்கள் வாழ்க்கையில் அகப்படாமல் இருக்கிறது, ஆகியோரும் உங்களுடைய வார்த்தையின்படி அப்படியே நமக்கு கீழ்ப்படினா இடமா போவது நமக்கு இல்லை. ஒரு முறை 2 முறை சொல்றோம், 3வது முறை நம்ம பேச மாட்டோம், நம்ம கை பேசுவோம். நம்ம கை பேசலன்னா நம்ம கையில என்ன இருக்குதோ அது பேசும் இல்லை. அப்புறம் எப்படி எதிர்பார்க்கிறோம், என் பிள்ளை என் கண்ட்ரோல் இருக்கணும், என் பிள்ளை நான் சொல்றதை செய்யணும், என் பிள்ளைக்கு நான் எதை விதிக்கிறோமோ அதை கை கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் தான் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருக்க அந்த கீழ்ப்படிதல் ஈசாக்குடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஈசாக்குடைய வாழ்க்கை கீழ்ப்படிதலை அவன் உணர்ந்திருக்கிறபடினால்தான் தேவன் பஞ்ச காலத்திலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. சும்மா ஆண்டவர் யாரையும் ஆசீர்வதிச்சாங்க, சும்மா நான் கேட்டவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வேணும் சொன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்க்கிறார். எத்தனை வருடம் ஆண்டவர் கீழ்ப்படியாம இந்த 10 மாதம் கழிச்சு 11 மாசம் வந்து இருக்கிறோமே, எத்தனை நாட்கள் கீழ்ப்படியாம நம்ம ஓடி இருக்கிறோம், எத்தனை நாட்கள் ஆண்டவரை சத்தத்தை கேட்டு சிறுபடை போல விலகி ஓடி இருக்கிறோம். யோனாவை போல ஒருவேளை ஆண்டவரை வார்த்தை கீழ்ப்படியாம பயப்படாம நம்ம நடந்த நாட்கள் உண்டு. அந்த வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படிகிறதெல்லாம் தேவன் முதலாவது நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை கத்த நன்மைகள், கத்த நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள், கத்த நம்முடைய வாழ்க்கை எண்ணற்றதான விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஈசாக்குடைய ஆசீர்வாதம் என் குடும்பத்தில் இருக்கணும், நான் ஈசாக்கை போல என் குடும்பத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் கத்த எதிர்பார்க்கிற காரியம் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஈசாக்குடைய வாழ்க்கையில் காணப்பட்ட இரண்டாவது பண்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 26ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்தை வாசிப்போம். பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கு தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒருவரை வெற்றினார்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவது ஈசாக்குடைய வாழ்க்கையில ஒரு சற்று தாமதமான ஒரு தோல்வியை குறித்து பார்க்கிறோம். ஈசாக்கு கேரளையில வந்துட்டு உடனே என்ன பண்ணியிருக்கிறோம், ஆண்டவருக்கு பலிபீடத்தை கட்டி இருக்கிறோம். ஆபிரகாம் புறப்பட்ட போது முதலாவது பலிபீடத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். நோவாவுடைய வாழ்க்கையில வெள்ளி விட்டு இறங்கி வந்தவரே ஆண்டவருக்கு என்ன பண்ணினான், பலிபீடத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். ஆனால் ஈசாக்குடைய வாழ்க்கையில இந்த பிலிஸ்தீனுடைய தேசத்துல வந்த உடனே ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கணும், பலிபீடத்தை கட்டி இருக்கணும். ஆனால் பலிபீடத்தை கட்டவில்லை. நாங்க தேவன் ஆசீர்வதிக்கிறார், எல்லாம் நம்மை பெற்றுக் கொள்ளுகிறார். அவன் வரவர பெரிய மனுஷனா போயிட்டார். இப்ப பிலிஸ்தீனுடைய ஜனங்கள் அவங்க மேல பிராமம் பண்றாங்க, அவர் துறவை பெற்றுகிறார். அங்க பிரச்சனைகள் வருகிறது, சண்டைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. இப்போ அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு அவன் எங்க போனானா, பேர்செபாவுக்கு போனான் என்று வாசிக்கிறோம். 23ஆம் வசனத்தில் சொல்லுது, அங்கே இருந்து பேர்செபாவுக்கு போனான் என்று வாசிக்கிறோம். கேராரில் இருந்து பேர்செபாவுக்கு போகிறார். ஆனால் கேராரிலே ஆண்டவருக்கு அவன் என்ன செய்யல, பலிபீடத்தை கட்டவில்லை. அல்லேலூயா.
அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தேவன் வேதம் சொல்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு கூட என்ன இருக்காதா, வேதனை இருக்காது என்று பார்க்கிறது. இப்ப ஈசாக்குடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆனா கூட என்ன வந்துருச்சு, வேதனை வந்துருச்சு. கூட என்ன இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. எங்க துறவை வெட்டினாலோ அங்கெல்லாம் ஒரு பிரச்சனை வருது. கெராவுடைய மெய்ப்பொருளுக்கும் ஈசாக்குடைய வேலைக்காரர்களுக்கும் அடிக்கடிக்கு சண்டை வருகிறது. ஒரு துறவை அவன் தோண்டி எடுக்கிறார் அப்படின்னா அவன் என்ன செய்யறாங்க, அதெல்லாம் தூர்த்து போட்டு விடுகிறார், மோடி விடுகிறார்கள். இப்படியே போயிட்டு இருக்கிறது. பின்பு பேசலாவுக்கு போகிறார், ஆண்டவர் தரிசனமாகிறார். அங்கே சொல்லுகிறார், நான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன் ஜனங்களை நான் பெருகப்படுவேன் என்று ஈசாக்குவோடு ஆண்டவர் தரிசனத்தில் பேசுகிறார். பேசி முடித்த பின்புதான் ஈசாக்கு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதம் வந்துருச்சுனாலே ஆண்டவரை மறந்துற ஜனங்கள் அநேகம் இருக்கிறார். நன்மையை வந்துச்சாலே கர்த்தரை தேடாத எத்தனை பேர்களை குறித்து பார்க்கிறோம். வேதம் அதான் சொல்கிறது, அவன் இருந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கென்று பரிசுத்தி ஆண்டவரை துதி கொடுப்பேன் சொன்னார். ஒருவேளை பிரச்சனை இல்லாமல் சமாதானமாய் இருந்திருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படுகிற குணம் இருந்தது. கர்த்தருக்கென்று அந்த பலிபீடத்தை கட்டியோ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள முடியாமல் போனது. அவன் வேறு ஒரு இடத்துக்கு போன உடனே கர்த்தர் நீண்ட தரிசனமான பின்புதான் ஒரு உணர்வு வருது. என்ன பண்ணிட்டோம், ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டல, ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லல என்று சொல்லி முதலாவது தன் கூடாரத்தை போடுகிறதுக்கு முன்னே ஒரு பலிபீடத்தை கட்டினார். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, நீங்க வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி வாழ்க்கை உயர்வின் பாதையில போகலாம், ஆசீர்வாதத்துடைய பாதையில போகலாம். கர்த்தர் நம்மை மேன்மேலும் நம்மை பெருகப்படலாம். கர்த்தர் நம்மை மேன்மேலும் நம்முடைய வாழ்க்கை உயர்த்தி வைத்திருக்கார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை உயர்த்துகிற போது எப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை வேதத்திலே கொண்டு போகிறாரோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு என்று முதலாவதாக ஒரு பலிபீடத்தை கட்டுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற, கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளே கலந்து கொள்ளுங்க. அந்த பாக்கியத்தை பெற்ற நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அன்பான தேவச்சனமே, ஈசாக்குடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்கிற காரியம் அதுதான். முதலாவது பலிபீடத்தை கட்டி பின் என்ன பண்ணா, கூடாரத்தை போட்டான். அல்லேலூயா. வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி போடுற பாஸ்டிங், வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி போடுற உபவாசம், ஓடுகிற ஓட்டங்கள், ஆராதனை வந்து சபபரிப்பு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். வேலை கிடைச்சும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ப்ரொஃபஷன் வர 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 ஆண்டவருக்கும் நமக்கும் கொஞ்சம் இடைவெளிகள் வருகிறது. வேலை பிஸியா போயிடுது, ஆண்டவர் தூரமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வதித்த முறை நாம் மறந்து போறாரு சொல்லுவாங்க. ஏற்றி விட்டு ஏனையே மறந்து போறோம் அநேகர் இருக்கிறாங்க. அது போலதான் எனக்கு அனைவருடைய வாழ்க்கை. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தந்த ஆண்டவருக்கு முன்பதாக அநேகர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறாங்க, ஆண்டவரை மறந்து போகிறார்கள். ஆண்டவருக்கு நேரம் கொடுப்பதையோ, ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் அமர்ந்திருப்பதையோ, கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்பதையோ, கர்த்தருடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதையோ இன்னைக்கு அநேகர் மறந்து போன ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு தம்பி அழகாக சொன்னாங்க, நாட்டில் பேசும்போது சொல்லும்போது என்ன சொன்னார்னா, எனக்கு ஊருக்கு மாத்திரம் லாக்டவுன் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைய பேருக்கு லாக்டவுன் அப்படின்னு சொல்லி பேசினார். உண்மையாக நல்ல வார்த்தை. ஆவிக்குரிய வாழ்க்கை லாக்டவுன் என்ன, எத்தனை பேர் எத்தனை வருஷம் எத்தனை மாதங்கள் பைபிளை படிக்காம இருக்கிறோமா இல்லையா? அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கப்படி பேசப்படாத எத்தனை பேர் இருக்கிறாங்க, கர்த்தருடைய பந்தியில கைகள் வைக்காத எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஜெபிக்காத எத்தனை பேர் இருக்கிறாங்க, கர்த்தருடைய ஆராதனைக்கு வராம அசுத்தப்படுகிற எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்குள் வைத்துக் கொள்கிற தடைகளாக இருக்கிறது. நமக்குள்ள எத்தனை தடைகள் இருக்கும் போது தெய்வம் எப்படி நம்ம ஈசாக்கை போய் நம்மை ஆசீர்வதிக்க முடியும், எப்படி நம்ம தெய்வத்தில் ஈசாக்கை போய் நம்ம நம்மை பெற்றுக் கொள்ள முடியும். அன்பில் படுகிற என்று சொல்லுகிறவே, ஆனால் கர்த்தருக்கு என்று ஆராதனைக்குரிய நிலைகளிலே ஆண்டவருக்கு நாம் முதலீடு கொடுக்கிறவனாக இருக்கிறோமா? எல்லாரும் ஒன்று மாத்திரம் சொல்லுவோம் இல்லையா? மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை மாத்திரம் மனப்பாடமா தெரியும். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் என்ன செய்யப்படும், இதெல்லாம் கர்த்தர் அதாவது என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்க அப்படின்னு சொன்னா நேரம் இல்லை. நீங்க அனைவருடைய வார்த்தை அதுதான் இல்லை? எத்தனை வாழ்க்கை நேரம் இல்லாமல் ஓடி போயிட்டது. இதில் லாக்டவுன்ல பார்த்துட்டோம். கர்த்தர் அபரிதமா ஒரு சில நாட்கள் நம்ம ஆராதிக்க தேவன் நமக்கு பெரிய கிருபையெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க அநேகருடைய வாழ்க்கையில தங்களுக்குரிய விலை தேடுகிறோம், கர்த்தருக்குரிய விலை தேடவில்லை. ஈசாக்கு பேசாமையில போன உடனே முதலாவது தனக்குரியவர்கள் அல்ல, கர்த்தருக்குரியவர்களுக்காக பலிபீடத்தை
அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். பவுல் அழகா சொல்ற பிலிப்பியர் 2:21 வாசிக்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2:21 வாசிங்க. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளே தேடுகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சபை எதை தேடுகிறது? கர்த்தருடைய சனமாக நாம் எதை தேடுகிறோம்? பவுல் சொல்கிற வார்த்தை பாருங்களோ, மிக அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார். மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவை தான் தேடுகிறோம். எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும். ஆபிரகாம் கர்த்தரை தேடுறதுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் ஒரு பிள்ளையை தரணும்னு சொல்லிட்டார், ஆண்டவன் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டார். அதான் போகும்போதுதான் கேட்கிறான், எனக்கு என்ன தருவீர், எனக்கு என்ன தருவீர், எனக்கு என்ன தருவீர். கொடுக்குற வரைக்கும் எனக்கு என்ன தருவீங்க ஆண்டவரே? நான் இவனோட பிள்ளையா ஏற்றுக்கிட்டோமா, நான் அவனோட பிள்ளையா ஏற்றுக்கிட்டோமா? இப்படியே தன் காலத்தை ஓட்டி விட்டான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். தங்களுக்குரியவைகளே தேடுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்குரியவைகளை தேடுவதற்கோ, கர்த்தருக்குரியவைகளை குறித்தான பயபக்தியோ, கர்த்தருக்குரியவை தேடுவதற்குதான சாக்கிரதையோ, கர்த்தருக்குரிய தேடுவதற்காக முதலாம் இடம் கொடுப்பதையோ அநேகர் விரும்புகிறது இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பார்க்க போல் சொல்றாரு, மற்றவர்களோ கிறிஸ்துவுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவர்களே தேடுறாங்க. வீடு கட்டிக்கணும், எல்லாம் சாப்பிடணும், ட்ரெஸ் பண்ணணும், கார் வாங்கிக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சுக்கணும். இப்படி அநேக கனவோடு தங்களுக்குரியவே தேடுகிறதை தவிர கர்த்தருக்கு என்ன பிரியமா இருக்கும்? ஆண்டவரை நீங்க சோமனை ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியுமா? நீங்க வேதத்தை வாசிச்சு ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியுமா? என்ன தைரியத்தை போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்க முடியும்? ஆண்டவரே இதை தாங்க கேட்க முடியுமா? அப்படி சமூகத்தை நான் வரல, அப்படி சமூகத்தை நான் ஜெபம் பண்ணல, அவளோடு நான் வேதத்தை வாசிச்சு அப்படி வசனத்தை நான் தியானம் பண்ணல. நான் கேட்கறது மாத்திரம் எப்படி கேட்கிறேன்னா, பெருசா கேட்கிறேன். எல்லாரையும் பார்க்க என்ன மட்டும் என்ன பண்ணுங்க, ஆசீர்வச்சிருங்க, நல்லா கொடுத்துருங்க. எனக்கு ஒரு அழகான போயிடுச்சு என்னன்னா, நான் ஜெபம்னா கூட எனக்காக சொல்லிக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிதான் அர்த்தம். நீங்க ஒரு விண்ணப்பம் இல்லாம என்ன பண்ணுங்க, எழுதி அனுப்புங்க, சொல்றதுல அனுப்புங்க அப்படின்னு சொன்னா, நான் சோமன்றது இல்லை, எனக்கு செடிக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்கிறேன், அநேகம் செடிக்கிறேன். பார்க்கறவங்களாம் சொல்லுங்க, கொஞ்சம் சோமானிங்க எதற்காக எதிர்பார்க்கிறேன், கொஞ்சம் சோமானிங்க எதற்காக எதிர்பார்க்கிறேன். எனக்கு அநேக நாம் அவர்களுக்கு எடுத்து அமராமல் நான் உலகத்துடைய வேலைகளிலோ, உலகத்துடைய காரியங்களிலோ நான் ஈடுபட்டு என் குடும்பத்துக்குரிய காரியங்களிலே நான் என் சுயத்துக்காய் உழைப்பு கொண்டிருக்கிறேன். ஆனால் தேவையை சுயத்துக்குரியவர் அல்ல, கிறிஸ்துவுக்குரியவர்களை தேடுவதாய் மாற வேண்டும். அல்லேலூயா. பேசுவதெல்லாம் செய்கிறார். அவன் போன உடனே அவை கற்று முதலாவது ஒரு பலிபீடத்தை கட்டி பின்பு கூடாரத்தை போட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம் முதலாவது கர்த்தரை தான் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. சபைக்கு வந்தால் தான் ஆசீர்வாதம், ஆனால் சபைக்கு வந்தால் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க அதெல்லாம் சபையை வைத்து இருக்கிற சபை ஒரு சீக்கிரமாக சபைக்குள்ள போகும்போது தான் உடைய கணித தேவன் கண்டார். அல்லேலூயா. விசேக ராஜாவுடைய நாட்களில் அவர் ஒருவிடம் சிறையில் மாற்றி தேவன் சுகப்படுத்தும் போது அவருக்கு 3ஆம் நாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருடைய ஆலயம் ஒரு அடைக்கல பட்டணமாக இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தை காத்திருக்கிற ஒரு இடம், கர்த்தருடைய பரிசுத்தத்தை சேர்ந்து துதிக்கிற ஒரு இடம். நமக்கு அநேக வேலைகள் இருக்கலாம், எல்லா வேலைகளையும் பார்க்கிறோம் இயேசு பெரியவர். அல்லேலூயா. 100 ரூபாய் கர்த்தருக்கு எழுதுனா கர்த்தர் 1000 ரூபாய் கொடுப்பார். அல்லேலூயா. வரக்கூடாததுக்கு 1000 காரணம் இருக்கலாம், வருவதற்கு ஒரே ஒரு காரணம், நான் போகிறேன் என்றால் என் தேவனை எதிர்பார்ப்பார். அல்லேலூயா. பாஸ்டர் எதிர்பார்க்கிற, கமிட்டி எதிர்பார்க்கிற, பக்தன் எதிர்பார்க்கவில்லை. நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போனேன்னா யார் எதிர்பார்க்கணும் இல்லையோ, நான் ஆராதிக்கிற தேவனுடைய கண்கள் என்னை தேடும் என்கிற தெய்வ பையன் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. யாரும் தேட நமக்கு பாஸ்டரை கேட்கிற கவலைப்படாதீங்க. ஆனா ஒன்று, நீங்க இந்த சபைக்குள்ள உட்கார இடத்துல யாருடைய கண்களை பார்த்து கொண்டிருக்கிறது, ஆண்டுடைய கண்களை பார்க்கிறது. எனக்கு ஆராதிக்க வேண்டிய ஜனம், ஆராதிக்க வேண்டிய சகோதரர், ஆராதிக்க வேண்டிய மகள் இன்னும் வராமல் என்பதை யாருடைய கண்கள் தேடுகிறதா? கர்த்தருடைய கண்கள் தேடுகிறது. அல்லேலூயா. மறைவானவர்களை தேடி கொண்டிருக்கிறார். 42 வாரம் நடக்காம இருக்கிறது, மற்ற நாட்களாக நடத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தேச இன்னும் திறக்கப்படாத இடங்கள் இருக்கிறது. ஆனால் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருக்கு முதலாவது இடத்தை கொடுங்கள். அல்லேலூயா. முதலாவது இடத்துடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வர. மூன்றாவது ஈசாக்குடைய வாழ்க்கையுடைய 3வது ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 26 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிக்க.
விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றால், ரெபெக்காள் பார்வைக்கு அறிவுடன் ஆனபடியால் அவளுக்கு மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொள்ளுவாள் என்று எண்ணி அவள் தன் மனைவி என்று சொல்ல பயனான். அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல்வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாக ரெபெக்காளோடு விளையாடி கொண்டிருந்தான் என்ற ஒரு செய்தி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு புதுமையான ஒரு செய்தி. வேதத்துல பாத்தீங்கன்னா மனைவியோடு கூட விளையாடி கொண்ட ஒரு மனுஷன் யாருன்னா ஈசாக்கு. இல்ல எனக்கெல்லாம் ஒரு மனைவியோடு உட்கார்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லை, பேசதான் சண்டை இல்ல, அது பேசாமையே இறந்துடலாம் அப்படின்னு எத்தனை பேர் பாருங்க. ஆனா ஈசாக்க பாருங்க, 2 நாள் அவர் குடியிருக்கார். ஈசாக்கு இங்க 2 நாள் குடியிருக்கிற மாத்திரம் அல்ல, ஈசாக்கு வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு வாலிபன் அல்ல, திருமணம் முடிச்சு அங்க ஏசாவும் யாக்கோபும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வளர்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஏன்னா அந்த முந்தின அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க யாக்கோபு ஏசாவை என்ன பண்ணுறார், ஏமாற்றி சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக் கொள்கிறார். அப்புறம் என்ன அர்த்தம், அதுக்கு பின்பு வருகிற சம்பவம் இந்த பகுதியை பார்க்கிறார். அப்போ ஏசாவுடைய வாழ்க்கையில ஒரு வாலிபன் அல்ல, அவனுக்கு திருமணம் ஆகும் போது அவனுக்கு என்ன வயசு, 40 வயசு. இல்ல இந்த காலத்துல 40 வயசுல நம்ம கஷ்டப்படுவோம். ஆனா அந்த காலத்துல சொல்றது 40 வயதுல அவனுக்கு என்ன நடந்தா திருமணம் நடந்தது, அவனுக்கு பிள்ளை இல்லை. அப்புறம் அவன் சோமணிதான் என்ன செய்ய அவனுடைய மனைவிக்கு பிள்ளை பிறந்தது என்று வேற நமக்கு சொல்லுகிறது. அப்போ அவன் 40 வயதுல திருமணம் முடித்து அநேக நாட்கள் அவன் கடந்திருக்கிறான். ஏற்கனவே ஒரு 60 வயசு வச்சுங்களேன். ஆனா மனைவியோடு கூட அவன் எப்படி இருக்கிறான்னா சந்தோஷமா இருக்கிறான், ஒற்றுமையா இருக்கிறான். ஈசாக்குடைய வாழ்க்கையுடைய நிலைகளை பார்க்கும்போது தான் கொடுக்கப்பட்ட தேவன் கொடுத்த நல்ல வாழ்க்கையில நல்ல துணையோடு கூட மகிழ்ச்சி இருக்கிறது மாத்திரமல்ல, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை ஈசாக்கு வாழலாம். அல்லேலூயா. ஈசாக்குடைய வாழ்க்கையில தேவனுடைய கட்டளைப்படி வாழ்ந்த ஒரு மனுஷனா இருக்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது ஈசாக்கின் பயபக்தி புரியவர் என்று சொல்லி ஆண்டவரை சொல்லுவதை பார்க்கிறோம். இதற்கு முன்பதாக இருக்கிற ஆபிரகாமை குறித்து பாருங்க. தேவன் அழைத்தார், தேவன் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவி சொல்லுங்களேன், 3 மனைவி இல்லை. ஆபிரகாமுக்கு சாராளை விவாகம் பண்ணினார்கள். அவனா பார்த்து அப்புறம் என்ன பண்ணா, ஆகார கல்யாணம் பண்ணிட்டான், கேத்துருவாரை கல்யாணம் பண்ணிட்டான், நிறைய பிள்ளைகள் எல்லாம் பிறந்தாங்க. ஈசாக்கு அப்புறம் நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா ஏசா அதே போல போயிட்டு அவர் காலேஜோடுமே திருமணங்களை முடித்துக் கொண்டார் என்று பார்க்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சொந்த அக்கா தங்கச்சி 2 பேரும் கட்டிட்டாரு. அவருக்கு கிஃப்டா கொடுத்த ஆஃபர் மாதிரி 2 பேரும் வேலைக்காரிகளும் திருமணம் முடிச்சுட்டு 4 பொண்டாட்டியோடு அவர் வாழ்ந்தார். அதுக்கு பின்பு வருகிறவர்கள்லாம் நீங்க எடுத்து பாருங்க, தாவீதுக்கு போராட்டத்தெல்லாம் மனைவி வச்சுட்டான். நீங்க பாருங்க 1 பாருங்க, அவர் நிறைய பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அதெல்லாம் பிரச்சனை. ஒரு வாழ்க்கையில் இல்லை, அபிகாலை கட்டி கொள்கிறான், அபிகாலை கட்டி கொள்ளுகிறான், இல்லை இப்படி அதிகமாக கட்டி கொள்ளுகிறான். போராட்டத்திலெல்லாம் ஒரு திருமணத்தை குறித்துக் கொள்வதை பார்க்கிறோம். அதுக்கு மேல் அப்படியே வந்து அப்படின்னு சொன்னா சாருடைய வாழ்க்கையே சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு அடங்காத மனைவிகளை திருமணம் அளித்தான் என்று பார்க்கிறோம். ஆனா ஈசாக்குடைய வாழ்க்கையில ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் வாழ்ந்த நேசத்திலே அவன் யாரோடு கூட விளையாடினார், யாரை மாத்திரம் நேசிக்கிறவனா இருந்தார், யாரிடத்துல மாத்திரம் அன்பு கொள்வனா இருந்தான்னு சொன்னா தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ரெபெக்காளோடு கூட மாத்திரம்தான் அவன் சிநேகம் உள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறார். அன்பான தேவச்சனமே, அந்த நாட்களே அநேக திருமணங்களை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக அநேக பரிசுத்தவான்கள் கூட 2-3 திருமணங்களை முடித்து வாழ்கிற காலத்துல ஈசாக்கு மாத்திரம் கர்த்தருக்கு பயந்து நேசிக்கிற ஒரே மனிதனோடு சந்தோஷமாய் வாழலாம். அல்லேலூயா. இன்னைக்கு காலம் பொல்லாதவர்களாக இருக்கிறது. இந்த நாட்களை பார்க்கும்போது அன்னைக்கு கேரளாவில் இருக்கிற ஜனங்கள் எப்படியாய் மோசமா இருந்தார்களோ அதே போலதான் இன்னைக்கு 2021ஆம் ஆண்டில கூட உலகம் மிக மோசமான காலகட்டத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. என்னைக்கு பாருங்க, அநேக செய்தித்தாள்கள் அநேக செய்திகள் எல்லாம் பார்க்கிற போது மிக மோசமான ஒரு காரியங்கள் என்ன, எனக்கு 1, 2, 3 என்பது மாத்திரமல்ல, இன்னைக்கு தவறான உறவுகளினாலே, திருமண வாழ்க்கைக்கு பின்பு நடக்கிற தவறான உறவுகளினாலே எத்தனையோ மரணங்கள், பிள்ளைகளுடைய மரணங்களை பார்க்கிறோம், எத்தனையோ விதமான கணவனுடைய மரணங்களை பார்க்கிறோம், எத்தனையோ சோதனைகளுடைய மரணங்களை பார்க்கிறோம். அன்பான தேவச்சனமே, தேவன் நம்மை யாரோடு இணைத்திருக்கிறாரோ அவரோடு கடைசி மட்டும் அவர்களையே நேசித்து உண்மையாக வாழ வேண்டும். அல்லேலூயா. திருமண வாழ்க்கையில கசந்து கொள்ளாதீங்க.
அது தேவன் கொடுக்கிறதுக்காக. திருமண வாழ்க்கை நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, எல்லாம் கட்டிக்கணும்ன்ற வார்த்தை வரக்கூடாது. இல்லை, ஏன் தான் அப்படி போய் மாட்டிக்கிட்டு வார்த்தை உடைய வாழ்க்கையில வரக்கூடாது. தெய்வம் கொடுக்கிறவருக்காக ஈசாக்குடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கையில அவர் மிகுந்த சந்தோஷமாய் கடந்து போகிறதை பார்க்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில மீண்டும் சொன்ன கணவன் மனைவி பேசாமல் இருக்கிறது, கோபப்படுகிற காரியங்களை பார்க்கிறார். நான் மீண்டும் சொல்கிறது, கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில நாம் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் தெய்வம் கொடுத்த இளர வாழ்க்கையை பரிசுத்தமா நாம் என்ன செய்ய வேண்டுமா, உலகத்தின் சடங்குக்கு முன்னே வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கணவன் மனைவி எதற்கு நினைக்கிறார், எதற்காக ஆண்டவர் வந்தால் நினைத்து வைக்கிறார், எதற்கு ஆதாமுக்கு நல்ல ஒரு ஏற்று துணையை சொல்லி ஏவாளை தேவன் கொடுத்தார். அப்ப இதெல்லாம் தேவன் நியமித்திருக்கிற ஒவ்வொன்றும் அல்லவா. திருமண வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம் கணவன் மனைவி பேசிட்டு 2 பிள்ளைகளை பெற்றதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஒருவேளை கணவன் மனைவி சண்டை போடுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு அடையாளமாய் சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம எப்படி வாழ்கிறோம் அதை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க வாழும். அப்படிதான் அர்த்தம். நம்ம வாழ்கிற சந்தோஷத்தை பார்க்கணும். எங்க அப்பா அம்மா எவ்வளவு உச்சிக்கா இருந்தாங்க, எங்க அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, எங்க அம்மா எங்க அப்பா எவ்வளவு நேசித்தா தெரியுமா, எங்க அம்மா எங்க அப்பா எவ்வளவு நேசித்தா தெரியுமா. அந்த ஒற்றுமை ஐக்கியத்தை பார்க்கும்போது தான் அந்த பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்கும். அதெல்லாம் தெய்வம் கற்றுக் கொண்டிருக்கிறார். என் ஈசாக்குடைய வாழ்க்கையை அவன் போயிருக்கிற நேசம் அந்நிய நேசமா இருந்தாலும் கூட தன் வாழ்க்கைப்பட்டவரோடு கூட மகிழ்ச்சியாக இருந்தார். அல்லேலூயா. ஆண்டுடைய ஆசீர்வாதத்துக்கு பரிசுத்த அவசியம். ஒரு இளவயது மனைவிக்கு துரோகம் பண்ணாத என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். அவளை நேசிக்கத்தக்க பெண்மானும் வரையானை போல இருக்கிறார் என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். யோபு ஒரு படி மேலும் பேசுகிறார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினா ஒரு அந்நிய ஸ்திரீயின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி என்று சொல்வதை பார்க்கிறோம். எத்தனை மனுஷனுடைய வாழ்க்கை பார்க்கிறோம், எத்தனையோ மனுஷனுடைய வாழ்க்கை. இன்னைக்கு மனைவி நேசிக்கிற எத்தனையோடைய வாழ்க்கை, மனைவிக்கு துரோகம் செய்த எத்தனை மனுஷனுடைய வாழ்க்கை, கணவனுக்கு துரோகம் செய்த எத்தனையோ மனுஷனுடைய வாழ்க்கை இன்னைக்கு பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு அது சந்தோஷமா இருக்கலாம், கர்த்தர் ஒரு நாள் அதை வெளியரங்கமாய் வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு எந்த மறைவான பாவமும் இன்னொரு பைபிள் சொல்லுகிறது. இல்லை, ஒரு அம்மா வந்து கண்ணீரோடு இருந்த சபைகள் அதிகமாக சொல்வதில் வந்து கண்ணீர் விட்டு அழுதார்கள். கண்ணீர் விட்டு அழுது சொன்ன காரியம், என் பிள்ளை எவ்வளவாய் படிக்கிறார்கள், என் கணவன் இந்த வயதில் படித்தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார். ரொம்ப வேதனை தெரியுமா. அவன் வந்து சொல்லி அழும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வயசுனவங்க அவன் சொல்றாங்க, என் கணவன் இந்த வயதில் படித்தப்பி போய் கொண்டிருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன பதில் சொல்வேன், சோமானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு சின்ன எதிரான நண்பானத்தை வச்சுருவேன். எனக்கு தெய்வம் கொடுத்த வாழ்க்கை கணவனாய்ந்தாலும் மனைவியோடும் ஒரு வாழ்க்கை, அது கர்த்தருக்கு ஏற்று பார்வையில பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. எங்க வேணா வேலை செய்யலாம். இப்ப கணவனை பார்க்க நடனாலும் எத்தனை பேர் நமக்கு முன்னாடி வரலாம். நம்ம எங்க வேணா வேலை செய்யலாம். நம்ம மனைவியை பார்க்கிறோம், நம்ம நேசிக்கிறோம், நம்ம ஃப்ரெண்டா பண்ண நிறைய பேர் வரலாம். ஆனா ஒன்றே ஒன்றுதான், நிறைய பேர் சிந்தையில பார்வையில எல்லாத்தையும் இருக்க வேண்டிய ஒரே நபர் யாரு சொன்னா, ஒரு மனைவி மாத்திரம் மனைவியா இருப்பார், மற்றவருடைய சகோதரியா இருப்பார். அல்லேலூயா. மற்றவருடைய சகோதரனா இருப்பார். அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதான் ஈசாக்குடைய வாழ்க்கை நடக்கதை பார்க்கிறோம். அவன் போன தேசத்திலும் அவன் ரெபெக்காவோடு சந்தோஷமாய் வாழ்ந்தார். அல்லேலூயா. 4வது சொல்லி முடித்து விடுகிறேன். 4வது ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அங்கிருந்து அவர் கடந்து வந்து விடுகிறார். அவன் வந்த பிறகு நடக்கிறதான ஒரு காரியம் என்ன வாசிக்கலாம். அதை 26ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 26, 27 வாசிப்போம். அபிமெலேக்கு அவனை சிநேகிதனாக அபிஷாப்தோ அவன் சேனல்களில் பீகோடு கேரால் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்போது ஈசாக்கு அவனை நோக்கி, ஏன் இடத்தில் வந்தீர்கள், நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்துகிறீர்களே என்றான் என்று பார்க்கிறோம். அதற்கு அவர்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் வேண்டும் என்று வாசிக்கிறோம். எந்த கேராக இருந்து ஈசாக்கை துரத்தி விட்டார்களோ அதே பிலிஸ்தீன் ராஜா இருக்கிறதான அபிமெலேக்கோ அவருடைய சிநேகிதர்களோ அவருடைய சேனாதிபதியோ இப்ப பெர்சேபாவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதான ஈசாக்கை தேடி வராங்க. இல்லையா? ஈசாக்கை தேடி சொல்றாங்க. ஈசாக்கை பார்க்க வராங்க. ஈசாக்கை கேட்கிறாங்க, ஏன்பா என்ன தேடி வந்தீங்க? நான் கேராவில் இருக்கும்போது என்ன செஞ்சீங்க? துரத்தி விட்டீர்களே, ஏன் திரும்ப இடத்தில் வருகிறீர்கள் என்று சொல்றாங்க. கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்தார். அல்லேலூயா. ஏதோ மனுஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படியானோ,
எந்த ஒரு மனுஷன் கத்தரை ஆராதிக்கிறானோ, எந்த ஒரு மனுஷன் கத்தருக்காய் பரிசுத்தமாய் வாழ்கிறானோ, அந்த மனுஷனை பார்த்து புறஜாதியான மனுஷன் சொல்லுவாங்க, அவன் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கத்தருக்குரியவன் என்று. அதுதான் சாட்சி. அல்லேலூயா. எவன் துரத்தி விட்டானோ அவன் இப்ப எங்க வந்து நிற்கிறான்? இயேசுடைய வாசலை வந்து நிற்க சொல்றான். உம்மோடு ஒரு ஆணை ஏற்படுத்த, உம்மோடு ஒரு நண்படிக்கப்படுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம், ஒரு சாதாரண நண்படிக்கை செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்வதை பார்க்கிறோம். காரணம் என்ன? என் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. பானத்தை வச்சுனவன் என் காணொலியில் ஆலோசனை காரியமாக இருந்தான். அப்படி வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருந்தார். அப்படி சத்துருக்குற நம்மோடு கூட சமாதானமானவர்கள். எவ்வளவு பெரிய சத்துருவா இருந்தாலும் எதிர்த்ததுனாலும் கூட நாம போற வழி கத்தருக்கு பிரியமான வழி, கத்தர் காட்டுகிற பாதை, கத்தர் சொன்ன வழி நம்ம கீழ்ப்படிந்து நடப்போம்னு சொன்னால், கத்தருக்கு பரிசுத்தமா இருப்போம்னு சொன்னால், கத்தரை ஆராதிப்பதில் நம்ம முதலிடம் கொடுப்போம்னு சொன்னால், அவன் யாரெல்லாம் புகைக்கிறாங்களோ அவன் அந்த சத்துருக்களை நம்முடைய வீட்டின் வாசலில் கத்தர் கொண்டு வருவான். நான் சொல்லுகிறேன், அல்லேலூயா. ஈசாக்குடைய வாழ்க்கை நடந்தது. பகைத்தார்கள், துரத்தினார்கள். ஆனால் கடைசியில் ஈசாக்கிட்டே வந்து என்ன பண்றாங்க? அவங்க சொல்றாங்க, அந்த 29 கடைசி பகுதி சொல்கிறது, என் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள் என்று பார்க்கிறோம். ஈசாக்குடைய வாழ்க்கை அந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு காரணம் யார் என்பதை இந்த அகிமேலுக்கு கண்டுகொண்டான். அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் என்று. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதம் எப்படியெல்லாம் சம்பாதிச்சுக்கலாம், குறுக்கவெளி ஓடி நன்மை பெற்றுக்கொள்ள நினைப்பதை காற்று கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு மேன்மை. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஆசீர்வதிப்பதை எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஒன்று, அவருடைய கட்டளைக்கு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். இரண்டாவது, அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். மூன்றாவது, கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தமாக கர்த்தருக்கும் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை துணைக்கும் பரிசுத்தமாக இருக்கணும். நான்காவதாக வேதம் சொல்கிறது, சத்துருக்களும் சமாதானம் பண்ணும்படியாக தேவன் நம்மை கொண்டு வந்து ஆசீர்வதிப்பது போதுமானவர் இருக்கிறார். கர்த்தருடைய வசனங்களை ஆசீர்வதிப்பதாக. கண்களை மொழியாக நோக்கி பார்த்து செல்லிக்கலாம். இந்த வாரத்திலே திருநாளை கண்காணிப்பு தேவ பிள்ளைகளை அவர்களாக இயேசு நாமத்தினாலே வாழ்க்கையை 25 கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுக்காக கண்காணிப்பு தேவ பிள்ளைகள் அவர்களாக இயேசு நாமத்தினாலே வாழ்த்திருக்கின்ற மொழி நாம் செபிக்கலாம். இதில் அதிகமாக நேசிக்கிறேன். எல்லாருமே நாங்களே ஆசீர்வதிக்கப்பட்டதான காலங்களுக்காக நான் சொல்லுகிறோம். கத்திர நாளிலே நாளை தடைப்படாதபடி கத்திரி தடைக்கிறீர்களை நாமத்திற்கு மகிமை கொண்டு வந்த ஆண்டவரை துதிக்க ஆராதிப்பதற்கு கத்தர் பாராட்டின எல்லா கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட இயற்கை நன்மையை மாற்றி கொடுத்திருக்கு. அதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சுதந்திரிகள் தகப்பனை இதனால பாடின பாடல்கள், வசனங்கள், செய்திகள், துதியானவைகள் கேட்கிறாங்க சதிகளுக்காக நாங்கள் சிரிக்கிறோம் தகப்பனை. ஈசாக்கு தேசத்தில் விரித்த போது கர்த்தர் 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்து நான் வாசித்தோம். எங்கள் வாழ்க்கை நாங்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கடந்து வந்திருக்கிறோம். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே நம்முடைய கீழ்ப்படுதலை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் தகப்பனை. ஈசாக்குடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதை இன்னைக்கு நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே தன் கொடுக்கப்பட்ட மனைவியோடு சந்தோஷமான ஒரு பரிசுத்தமான ஒரு அடையாளமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நாங்கள் பார்க்கிறோம். தங்கள் சத்துருக்கள் தங்களுக்கு விரோதமாக எழுந்து தனது வரும்போது உடன்படிக்கை பண்ணி அவளை போஷித்து அனுப்பினார் என்று நாங்கள் இந்த 4 நல்ல குணங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஈசாக்கை போல எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற எங்களுடைய வாழ்வில் நாங்களும் இப்படிப்பட்ட நல்ல பற்றுள்ள கர்த்தரை கீழ்ப்படியே அடுத்த கர்த்தருக்கென்று முதலிடத்தில் கொடுக்கத்தக்கதாக கர்த்தருக்கென்று நாங்கள் மற்றவர்களுக்கு அடையாளமாய் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழத்தக்கதாக தேவனுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை பகைக்கிற நேரத்தில் வந்தாலும் நாங்கள் சமாதானம் பண்ணி சமாதானமாக இருப்பதற்கு அந்த இருதயை மன்னிக்கிற அந்த சுபாவத்தை தேவன் எங்கள் வாழ்வில் சொல்லும்படியாக எங்கள் கரத்திலே ஒப்புக்கொடுத்து நாங்கள் சொல்லுகிற கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை தியானித்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் என் நாட்களை ஆசீர்வதித்து அவள் விரும்புகிற வாஞ்சிக்கிறதான அத்தனை நன்மைகளும் ஈசாக்கை போல கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலக வாழ்க்கை தேவன் சொல்லும்படியாக இந்த சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து சொல்லிக்கிறோம். இந்த வாரத்திலே பிறநாளை காண இருக்கிறதான அனுபவத்தில் ஆண்டவரே ஐசியம் மறுமையாக சொல்லிக்கிறோம். அனுபவரை சுத்தமாக சொல்லுகிறோம். பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்திலே இருவரையும் நாங்கள் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம்.
கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய சுகம், கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பாதுகாப்பு மட்டும் இருந்த கர்த்தாவே முதல் வயதிலும் கனி கொடுத்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார் என்ற வார்த்தைப்படி நடத்துகிற எல்லா பாதைக்காக ஸ்தோத்திரம். கடந்து போகிற புதிய ஆண்டிலும் தெய்வ பிரசனம் எல்லோரு இருக்கபடி எச்சரிக்கிறது. கர்த்தர் போதுமாக இருந்து நல்ல காண்டாம் மிருகத்துக்கு ஒத்து கழு கொடுத்து ஒரு வாழ்வேற்குரிய பலனை கர்த்தர் கொடுத்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியால் அனைவரை குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாக வைக்கும்படி எச்சரிக்கிறது. யாரெல்லாம் இந்த வாரத்திலே பிறநாளை நடத்துகிறார்களோ அந்த தேவ பிள்ளைகளை மனதார வாழ்த்துவரும் தகப்பனை கர்த்தர் ஒவ்வொருக்கும் வேண்டிய பலன் சுகம் புதிய ஆண்டுக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரம்படி எச்சரிக்கிறது. இந்த வாரத்தை பிறநாளை காண்கிறேன் அந்த தெய்வ பிள்ளைகளையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். எங்கள் வாழ்க்கை இணைக்கப்பட்ட வாழ்க்கை அநேகருக்கு ஈசாக்கு ரெபெக்காளை போல அடையாளமாய் சாட்சியாய் இருக்கத்தக்கதாக தேவ குருவிற்கும்படி எச்சரிக்கிறோம். தகப்பனை தடைபட்டு போயிருக்கிற ஒவ்வொருக்காக சொல்லுகிறோம். ஏற்கனவே தடைபட்டிருந்தாலும் கூட பிரசன நாட்களில் வந்து தொழுது கொண்டிருக்கிற விஷயங்கள் இந்த மனிதர்கள் வீடுகள் இழந்து போயிருக்கிறவர்கள் எத்தனை பேருக்கிறாங்க. தகப்பனை அவர்களுக்கு வேண்டிய அரசாங்கத்துடைய உதவிகள், மனுஷ நடுவர் உதவிகள், தேவ குருவினர்களே ஒவ்வொரு மக்களிலே பாதுகாத்தவர்களுடைய எச்சரிக்கிறோம். இந்த மழை நிமித்தமாய் மின்சார நிமித்தமாகவும் வீட்டின் சுப நிமித்தமாகவும் மற்ற தண்ணி நிமித்தமாகவும் அனைவரை எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதபடி தேவ கரம் இருக்கும்படியா நாங்கள் சோமன்றதாவே இந்த மழை காலத்தில் வருகிற எல்லா வியாதிகளுக்கும் கர்த்தருடைய ஜனங்களை விலக்கி தேவன் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படி தேவ சமூகத்திலே ஒப்புக்கொடுத்து நாங்கள் சோமன்றதாவே நீர் ஆசீர்வதிப்பீராக என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எவ்வளவு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சமாதானம் வெள்ளத்திலும் சகல ஆசீர்வாதங்கள் நன்மையும் கிருபையும் சுகமும் பாதுகாப்பும் கர்த்தருடைய வருடம் யாரும் கேட்ட வார்த்தையோடும் விசேஷ வார்த்தைகள் அன்பு புரிவித்து மனதில் அன்பு புரிகளும் தடைப்பட்ட மக்களோடும்